மீனராசி மையன்பர்களே, அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே அகமகிழ்ச்சி. உங்கள் ராஜசூரியன். அதாவது இந்த 25ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நிகழும் இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக சொத்து விரயம், இடமாற்றம் இவைகளை ஏற்படுத்தி தீரும். சுயமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் வரும். செலவு செய்வீங்க. மீனத்துக்கு 4ஆம் வீட்டில் போய் உட்கார்றாரு அவர். குரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த சிக்கல் பண்ணுவார். அப்போ 4ஆம் வீட்டில் உட்காரும் பொழுது 4ஆம் வீட்டில் உட்காந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. தொழிலுக்குன்னு நீங்கள் காசை செலவு பண்ண வேண்டிய நேரம். அப்போ தொழில்னு சொல்லி உங்களுடைய பொருள் விரயமாக வேண்டிய நேரம். கவனமாக இருங்கள். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீடு கட்ட போகிறதையும் கூட முதல்ல அதில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. வீடு கட்ட போகிறவங்களுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தஸ்தாவேஜுகள், அதாவது உங்களுடைய அந்த பாண்டு பத்திரம்லாம் இருக்குல்ல, வீடு வாங்கின அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு வில்லங்க சான்றிதழ்லாம் சரிபார்த்து பிறகு பணியை தொடங்குங்கள். 4ஆம் வீடுங்கிறது வீடு. அதே மாதிரி உங்களுடைய தாய் ஸ்தானம், இதிலையுமே பிரச்சனை இருப்பதாக குரு அறிவுறுத்துகிறார். வாகனம் உங்களுக்கு செலவு வைக்கும், குரு அறிவுறுத்துகிறார். அப்போ மீனத்துக்கு இப்போ அவர் 8வது வீட்டை பார்க்குறார். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உயிருக்கோ உடலுக்கோ பயம் இல்லை. அது ரெண்டையும் ஆரோக்கியமாக வச்சுருப்பார். மற்றபடி மனசை போட்டு தர்மசங்கடமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிடுவார். ஆனால் உயிரும் உடலும் நல்லாயிருக்கும். அதுதான் கேரண்டி. மற்றபடி மீனராசிக்கு மனச்சோர்வு இருக்கும், பணச்சோர்வு இருக்கும். அப்படியான நிலையெல்லாம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு மீனராசிக்குரிய இது எந்திரம், அதாவது செப்பு தகடு, செப்பு எந்திரங்கள் வாங்கி, அதாவது இதெல்லாம் சித்தர் காலத்து முறை. அந்த மாதிரி சித்தர் காலத்து முறையின்படி சித்தர்கள் சொல்லி கொடுத்த அதற்கான செப்பு எந்திரங்கள் முறையாக அதை பூஜிக்கக்கூடிய, சைவமாக இருந்து நீங்கள் பூஜிக்க நினைக்கக்கூடியவர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். இது சைவமாக இருந்து பூஜை செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு இந்த ஓராண்டு காலத்துக்கு இந்த தகடு ஒன்று போதும் சில மாற்றங்களை உங்களுக்கு தரும். இதுபோக நீங்கள் கண்டிப்பாக கும்பகோணம் சுவாமி மலைக்கு செல்ல வேண்டும். சுவாமி மலைக்கு போய் வியாழக்கிழமையில் சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்து வந்தால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நீங்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு இதுதான். அதே மாதிரி நம்முடைய மீன ராசிக்குள்ள எந்திரங்களை முறையாக வாங்கி அதை பூஜை வீட்டில் நீங்கள் அதாவது சைவமாக இருந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் காண்பீர்கள். அதுக்கு நீங்கள் நம்முடைய சேனலில் தொடர்பு, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா 3-4 என்னுடைய பார்வையில் 3-4 ராசிகள் தான் சரியில்லாமல் இருக்குது. இவர்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், இந்த எந்திர விஷயங்களை. ஆகவே அன்பர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்டிப்பாக பிரபஞ்ச ஆற்றல் உங்களை நல்லபடியாக வழிநடத்தும் என்று சொல்லி, நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் குந்தகம் இல்லாமல் குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு கண்டிப்பாக சுவாமி மலை ஒரு பயணம் சென்று வந்துட்டு முருகப்பெருமானை இருகப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு இன்ப ஆண்டாக மாறும். அற்புதம், ஆனந்தம்.